ஹாய் ரோக்லே, இன்றைக்கி ஒரு சிம்பிள் மேக்கப் சொல்லி கொடுக்குறேன். 8ஆம் தேதியோட முகூர்த்தம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தமிழ் நியூ இயர் வரும், அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டுருக்குள்ள ஒரு சிம்பிள் மேக்கோவர் கம்மி ப்ராடக்ட்ஸ் வச்சு, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வச்சு. ப்ளம்மோட மிஸ்ட் எடுத்திருக்கேன், இது வந்து மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன் செட்டிஃபலோடது, சன்பிளாக் லோட்டஸோடது SPF 40 எடுத்திருக்கேன், மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் மாதிரியே இருக்கும் இதுவும். அப்புறம் 220 ஷேடில் வந்து மேப்ளின் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கலர் எசன்ஸோட காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். எப்போவுமே க்ரைலான் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி எங்கேயும் வெளியே போக போகிறதில்ல, சும்மா மினிமமாக இருக்கட்டும், சாயந்தரமும் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க முதல்ல மிஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷ் இப்போ தான் பண்ணிட்டு வந்தேன். லிப்புக்கு வந்து லேசாக பால் ஆடை போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் லிப் பாம் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு லிப் பாம் போட்டு அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் லிக்விட் லிப்ஸ்டிக் எதுனாலும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் லிப்ஸு. இது வந்து மிஸ்ட் மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருவோம், காயட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பிளேட்டில் சும்மா ஒரு ட்ராப் தான் எடுத்திருக்கேன் மேப்ளின் ஃபிட்மி இது ஃபவுண்டேஷன். அடுத்தது எங்கேயும் வெளியே போகல, ஆனாலும் சன்பிளாக் இனி வெயில் காலம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக SPF 50 சன்பிளாக் யூஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு ட்ராப் தான் எடுத்திருக்கேன். வெளியே போகிற மாதிரி இருந்தால் இதுவும் சன்பிளாக்கும் நான் ஒரு ட்ராப் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்தால் இது வந்து 2 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு எடுக்கணும் சன்பிளாக், ஓகேவா? மாய்ஸ்சரைசரும் ஒரே ஸ்டெப்பில் பண்ணுற மாதிரி மேக் ஓவர். மாய்ஸ்சரைசரும் சும்மா ஒரு ட்ராப் தான் எடுத்திருக்கேன். மூணையும் மிக்ஸ் 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 நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டாட்டாக வைங்க. ட்வைஸ் நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிள் ஏதாச்சும் பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக கன்சீலர் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணல, ரொம்ப மினிமம் திங்ஸ் வச்சு பண்ணுறனால இதேவே என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ்க்கு சரியாக போயிடும். பாருங்கள், இங்கே இருக்க மார்க்ஸுமே கொஞ்சம் மறைஞ்சிரும். பிம்பிள் மார்க்ஸ் 2 தான் இருக்குது. பியூட்டி பிளெண்டர் எதுவும் எடுக்கல, சும்மா ஒரே ஒரு ஐ ஷேடோ ப்ரஷ் மட்டும்தான் வச்சு காமிக்க போகிறேன். ப்ரொஃபஷ்னலாக காமிக்காமல் சும்மா வீட்லேயே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக காமிக்கிறேன். அதனால தான் பியூட்டி பிளெண்டர்லாம் இன்றைக்கி எடுக்கல வரவங்களே. இதுவும் 2 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு காம்பேக்ட் உங்கள்கிட்ட என்ன வச்சுருக்கீங்களோ, ஈவன் கோகுல் சாண்டல் பவுடர் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கிற எந்த டால்கம் பவுடர்னாலுமே நீங்கள் காம்பேக்ட் இல்லைன்னா போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ரோக்லே. கலர் எசன்ஸோட காம்பேக்ட் கலக்குனதுலேயே கொஞ்சம் ஜாஸ்தியாக கலக்குனிங்கன்னா கண்ணுக்கு கூட டபுள் டைம் நீங்கள் போட்டுக்கலாம். டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஐ ஷேடோவுக்கு வந்து ஹூடா பியூட்டியோட நியூட் பேலட் எடுத்திருக்கேன். அதில் ஃபேண்டசி அப்படின்னு ஒரு கலர் வரும். அது வந்து இந்த டிஷர்ட்டில் இந்த பிங்கிஷ் ப்ளூ மாதிரி வர மாதிரி தான் இருக்கும். அதுவும் பிங்கிஷ் மெஜெண்டா கலர் மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஹூடட் ஐஸ் அப்படிங்கிறனால எனக்கு க்ரீஸ் லைனே ரொம்ப கம்மியாக இருக்குமா, க்ரீஸ் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குமா, அதனால் ஏடிஎஸோட லிப் பென்சில் அதை வச்சு நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரீஸ் ரெடி பண்ணிக்கிறேன்.
நீங்கள் பிளாக் காஜல் பென்சில் இல்லைன்னா பிளாக் ஐஷேடோ யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ஒரு க்ரீஸ் லைன் ரெடி பண்ணிக்கோங்க உறவுகளே. இந்த கண்ணுக்கும் பண்ணிட்டு வரேன். சும்மா ரஃப்பாக ஒரு அவுட்லைன் மாதிரி கொஞ்சம் டார்க் பென்சில் வச்சு ஒரு க்ரீஸ் ஏரியா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த ஷேடு என்னோட இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ரெட் ஷேட் மாதிரி தெரியுதுல, இதுலேருந்து தேர்ட் ஷேட் ஒரு மாதிரி ஷிம்மரியாகவும் இருக்க மாதிரி இருக்கும், மெஜெண்டா கலர் மாதிரி வரும் உறவுகளே. ப்ரஷில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும். ரொம்ப சிம்பிள் ஒரு ஐ மேக்கப் லுக். அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் பண்ணிடுங்க. அந்த போட்டிருக்க பென்சில் மேலேயும் ரொம்ப ஹார்ஷ் லைன் மாதிரி தெரியாமல் அதுவும் கொஞ்சம் மறையிற மாதிரி நல்லா இருக்கா? ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம். ஹோம்மேட் ஒரு ப்ரஷில் ஒரு ஸ்பூலி எடுத்துட்டேன். லைட்டாக டச் பண்ணால் போதும் உறவுகளே. ஹோம்மேட் இருந்துச்சுன்னா மோர் நேச்சுரலாக தெரியும். தெரியுதா? இந்த ஐப்ரோஸ்க்கும் இதுக்கும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மாமா அர்த்தோட காஜல் காஜல் போட்டாச்சு. லைனர் போடணும், அதுக்குள்ளே ஹைலைட்டர் கொஞ்சம் போட்டுருவோம் உறவுகளே. ஐஷேடோ போட்டது கான்டோரிங் பண்ணல, ஹைலைட்டர் மட்டும். ஃபேஸஸ் கனடா மஸ்காரா மட்டும் லைட்டாக தான் போடுறேன்.
ஃபேஸஸ் கேனடா வர மஸ்காரா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோக்லே. நம்மளுக்கு கீழே முடியே இல்லை. கொலோசியல்து லைனர் எடுத்திருக்கேன். ஹூடடைஸாக இருந்தால் ஃப்ரண்ட்லேருந்து திக்காக போடாதீங்க. போக போக திக்காக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேஸ் மேக்கப் ஒரு வழியாக முடிஞ்சிரோங்களே. இன்றைக்கி வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் அது ரொம்ப வருஷமாக இருக்குது. இதில் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். லிக்விட் லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷேடு இதில் வாங்கியிருக்கேன். ஒரு நியூட் ஷேட், ஒரு லைட் மெஜெண்டா கலர் மாதிரி. இன்றைக்கி அந்த மெஜெண்டா கலர் நம்ம போட்டு பார்க்கலாம். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 200+ வருது. ஆஃபர் போயிட்டுருக்கு ரோக்லே. நீங்களும் வாங்கணுன்னா வாங்குங்க. நல்லா இருக்கும் ரோக்லே, பிடிச்சிச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். 4 ml பாட்டில் தான். நல்லா இருக்குது. ஷேட் வந்து 26ன்னு நினைக்கிறேன். என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குது. ஐ மேக்கப்புக்கு மேட்சிங்காக இருக்குது. நல்லா இருக்குது. அவங்க ஸ்ரீயக்காவோட மேக்கப்பு. ஹெட் பாத் எடுக்கல. ஹெட் பாத் எடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். குங்குமம் வச்சுட்டு வரேன் ரோக்லே. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் இன்சைட்டோட லிப் கலர் சூப்பராக இருக்குது. ஓகேவா? நியூட் ஷேடும் நல்லாயிருக்கு. இன்னொரு நாள் நியூட் மேக்கப் போட்டு காமிச்சு அப்புறம் உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் போட்டு காமிக்கிறேன். இது நல்லா இருக்குல்ல? லிப் பென்சிலும் வேணுன்னா போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, அதனால் அப்படியே போட்டாச்சு. ஆனால் லிப் லைனர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும் உங்கள் லிப்ஸு. இன்றைக்கி இது மட்டும் இருக்கட்டும். லிப் லைனர் போடலை இன்றைக்கி. எப்படி இருக்கு ரோக்லே? சிம்பிள் மேக் ஓவர், சிம்பிள் திங்ஸ் வச்சு ஃபங்க்ஷனுக்கு, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்கனாலும் பண்ணிட்டு போங்க. ஃபேஸ் மேக்கப் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ வந்து ஃபைனல் டச்சுக்கும் நான் வந்து ப்ளம்மோட மிஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக நிற்கிறதுக்கு. இது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ணல. இதவே ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ டைம் காமிச்சிட்றேன். 6:45. சரியா? 6:45 ஆக போகுது. நான் நைட்டு 10:30 மணிக்கு லைவ் வந்து எவ்வளோ நேரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ ஹார்ஸ் ஸ்டே ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். காயிட்டோம்.